ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு WECARE யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி செகண்ட் கார் வீடியோ போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன கார் பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுக்கி வேகனார் VXi. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லை புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ரெண்டில் நம்ம சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் காரில் என்ன கார் பார்க்க போகிறோன்னா மாருதி சுசுக்கி வேகனார் VXi. இந்த காரை பற்றி சொல்லணும்னா மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடலுங்க. இந்த வண்டிக்கு நம்பர்ஸாக போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டியோட கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. இது வரைக்கும் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 98,000 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டியில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, இன்டர்லாக்கிங் ஆப்ஷன் இருக்குது. மியூசிக் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. சீட்னு பார்த்தீங்கன்னா லெதர் சீட் தாங்க போட்டிருக்காங்க. இன்டீரியரில் எந்த வித காம்ப்ரமைஸ் இல்லை. வண்டி அவுட்டர் பற்றி சொல்லணும்னா எந்த வித ஸ்க்ராச்சஸ் இல்லை, இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. டயர்னு பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் தாங்க இருக்குது. அப்போலோ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டி இப்போ பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,70,70,000 சொல்கிறாங்க. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த காரை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன கார் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.